கட்டின பொண்ணுமா, உன்கிட்ட எந்த சக்தியும் இல்லாம உன்னால நல்லா தெரியும். முதல் தடவையா ஒரு பாம்பா இல்லாம பொண்ணா இருக்கிறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சொல்ற நீ? இது ஒரு வரம் நந்திதா. நீ ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. நீ யாரோட உயிரையும் பறிக்க போறது இல்ல, அதனால பாவமும் உன்னை வந்து சேராது. என்ன மாதிரி உன் இதயம் என்னைக்கும் உடையாது. உன்னோட காதல் என்னைக்குமே தோல்வியில முடியாது. ஒரு மனுஷனை காதலிச்சு ஒரு நாகினி படுற எந்த வலியும் வேதனையும் நீ அனுபவிக்க வேண்டாம். நீ ஒரு மனுஷனை காதலிக்கலாம், அவன் கூட சந்தோஷமா வாழலாம். இது உண்மையிலேயே ஒரு வரம்மா. இத போய் நீ சாபம்னு சொல்ற? அம்மா, நான் என்ன பத்தி எதுவும் யோசிக்கல, உங்களை பத்தி தான் யோசிக்கிறேன். பிருந்தா நீங்க சொன்ன மாதிரி கேட்கலனா, உங்களுக்காக பழி வாங்கலனா என்ன செய்வீங்க நீங்க? ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுனா என்னாச்சு எனக்கு? அவ எப்பவும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு காலத்திலையும் அவ தப்பான விஷயத்த செய்ய மாட்டா. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னோட எண்ணத்துக்கும் உங்க அம்மாவோட எண்ணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்துட்டு போனேன்னு பிருந்தா கிட்ட சொல்றேன். தேங்க்யூ. நாம இப்ப சடங்குகளை ஆரம்பிக்கலாம். சடங்கு ஆரம்பிக்கலாமா? சடங்கு கல்யாண சடங்குன்னு சொல்லணும். என் பொண்ண பாருங்க. நீ கவலைப்படாதம்மா. பிருந்தாவை என் பேத்தியை விட நல்லா பார்த்துக்குவேன். சரி, நீங்க 2 பேரும் எழுந்து அக்னியை சுத்தி வாங்க. அப்பா, நாங்க ஏற்கனவே 4 சுத்து சுத்திட்டோம். ஆமாம்மா, அதுவும் சரிதான். அடுத்த 3 சுத்து சுத்தி வாங்க. பிருந்தா, நீ முன்னாடி வந்துரு. முதல்ல இவ கதையை முடிச்சு சாவு. மற்றவங்களோட உயிரை பறிக்கிறது உங்களுக்கு ஒரு விளையாட்டு இல்லை. இனி அந்த விளையாட்டுல என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. உயிருக்கு பதிலாக உயிரை பறிக்க போறேன்.
என்னோட திட்டத்தை எல்லாம் நீ கெடுத்துட்ட. எந்த திட்டம் இப்ப என்ன நடக்குது எனக்கு புரியல. அது ஒரு சாதாரண கல் இல்ல, அது என்னன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது. அது நாகமணியா? அதுக்காக தான் நான் 50 பௌர்ணமியா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. உன்னால நாகமணி இப்ப மறைஞ்சிருச்சு. எதுக்காக அந்த தேவ் இங்க கூட்டிட்டு வந்த? தேவ் ஏன் பின்னாடி வந்தது எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்காக இங்க இருந்து வெளியில போன? உன்னை போகாதன்னு தானே சொல்லியிருந்தேன். ஆனா நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல. பிருந்தா, எங்க அம்மா ஒரு இச்சாதாரி நாகினி. இதையே ஸ்வரா அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட இருந்து இத்தனை நாளா மறைச்சாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரும் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதனாலதான் அவங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. நீ உங்க அம்மா கிட்டயே கேட்டு பாரு. இல்ல, நான் ஸ்வரா அம்மா கிட்ட நிச்சயம் எதையும் கேட்க மாட்டேன். எனக்கு அவங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பிருந்தா, நான் இங்க இருக்கேன். பிருந்தா, என் பொண்ணு, நான் இங்க இருக்கேன். நீ என்னை விட்டு எவ்வளவு தூரமா இருக்க? அவர் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரு. மாதவ் அப்படி இல்ல. அதனாலதான் நான் வருத்தப்படுறேன். ஈரா, ஏய் நில்லு, சொல்றல. என்னடா பாத்துட்டு இருக்க? அழறாங்க, சமாதானப்படுத்த மாட்டியா? அம்மா நீங்க போங்கம்மா, நான் பிருந்தா கிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லா பையனுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தாசனங்களா மாறிடுங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் மாறுவேன்னு எதிர்பார்க்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா வா. எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த பிரச்சனை ஓய மாட்டேங்குது. புதுசா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஈரா, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை எப்போ வந்துருச்சு. இனிமே நீங்க யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. காலில் இருக்கிறது கோவிலோட மண்ணு தான். அங்கதான் இந்த மாதிரி மண் இருக்கும். தேவோட காலையும் அந்த மண்ணை நான் பார்த்தேன். நேற்று ராத்திரி தேவும் வீட்டுல இல்ல. அப்படின்னா எங்க அம்மா காணாம போனதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. மாம், மாதவ் வந்தாரு, எதுவுமே பேசாம பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்படி அவசரமா போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? மாம் ரிலாக்ஸ் மாம். நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா, டேட் விட்டுட்டு போனானா அதோட பாசிட்டிவ் சைட பாருங்க. உங்களுக்கு ஜாலியா இருக்க ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஏம்மா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டானா எல்லா ஹஸ்பண்டும் சந்தோஷமா தானே இருப்பாங்க. ஏய் வாய மூடு. ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? அழாதம்மா, நீ கண்ணை தொடச்சுக்கோ. மாதவன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். ஆமாமா, ரிலாக்ஸ். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க ஆண்டி, மாதவங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பூசாரி யாரு? அந்த பூசாரி சிகப்புக்குடி கோவிலோட பூசாரி. அவர் உன்ன எதுக்கு பார்க்க வந்தாரு? நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். அது சுபமுகூர்த்தம் எப்போன்னு கேட்க கூப்பிட்டு. அது என்ன சுபமுகூர்த்தம்? ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சு. நீங்க என்ன பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? ஏதோ குற்றவாளியை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. சரி, உனக்கு அவர் இவ்வளவு தெரிஞ்சவர்னா அவர் கல்யாணத்துக்கே கூப்பிட்டு இருக்கலாமே. ஏன்னா நீங்க அவருக்கு கல்யாணத்துக்கு எந்த இன்விடேஷனும் ஸ்பெஷலாலாம் அனுப்பல. தேவ் இன்வைட் பண்ணாத கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. Listen, don't act smart. Listen, don't irritate me then. நான் இரிட்டேட் பண்ணல, உனக்காக கேர் பண்றேன். அதனால தான் கேட்கிறேன். நீ பூசாரின்னு ஒருத்தர் சொன்னால, இதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே இல்லை. அதுக்காக தான் கேட்கிறேன். எனக்கு யாருன்னு தெரியணும். அவர் ஏதாவது ஃப்ராடா இருக்க போறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு இப்பவே கண்ணு கட்டுதே. நீங்க பல வருஷமா இந்த ஊர்லயே இல்ல. ஆனா நான் வருஷ கணக்கா இதே ஊர்ல இருக்கேன். உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் பெரிய பூஜை நடக்கும் போதெல்லாம் பாதி பூஜை வீட்டுல நடக்கும், மீதி பூஜை சிகப்புக்குடி கோவில நடக்கும். அங்கதான் இந்த பண்டிதர் ஐயாவை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். ஓகே ஓகே, கிரேட். அப்புறம் ஸ்பேஸை பத்தி இப்ப உங்களுக்கு புரிய வச்ச மாதிரி பாட்டிமாக்கும் நான் புரிய வைக்கிறேன். வெயிட், ஐ அம் நாட் டன் இட். கேளுங்க. இன்னும் என்னெல்லாம் கேட்கணுமோ கேளுங்க. நான் ஏன் இந்த சாரியை கட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி மேக்கப் போட்டிருக்கேன், நான் ஏன் இப்படி ஃப்ரீ ஹேர் நீ விட்டுருக்கிற லூஸ் ஹேரே நல்லா தான் இருக்கு.